நேர மேலாண்மை, டைம் மேனேஜ்மெண்ட், அதை பற்றி தான் இப்போ உங்களோட பேச போகிறேன். நம்ம எல்லோரும் வெட்கப்படாமல் ஒரு உண்மையை ஒப்புக்கணும். காலத்தையும் நேரத்தையும் நமக்கு சரியாக உபயோகப்படுத்தவே தெரியவதில்லை. வேறு மாதிரி சொல்லணும்னா, நேரத்தை நம்ம சரிவர பயன்படுத்துவதே இல்லை. நான் ரொம்ப விவரமானவன்னு சொல்லிக்கிறவங்க கூட இந்த விஷயத்தில் சரியில்லைங்கிறது தான் உண்மை. நேரங்கிறது ஒரு அபூர்வமான பொருள். இதை ஒரு வெள்ளைக்கார விஞ்ஞானி எப்படி சொல்கிறாருன்னா, பெரிஷபிள் கமாடிட்டி, அதாவது அழுகி போகும் பொருள் அப்படின்னு சொல்கிறார். காலங்கள் இப்படி தான் அழுகி கரைந்து உருகி போன பின்ன ஐயோ போச்சே இன்னும் கண் கட்ட பின்னாடி சூரிய நமஸ்காரம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த நிலை மாற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தொடர்ந்து நான் பேசுகிறத கேளுங்க. மனிதர்களிடையே பணப்புழக்கத்தை வச்சு, வாழ்க்கையோட வசதி, அதாவது அவங்க லைஃப் ஸ்டைல், அதை வச்சு அவங்களோட உடல்நிலையை எடுத்துக்கிட்டால் சிலர் நல்ல திடகாத்திரமாக இருப்பாங்க, சிலர் மருந்து மருந்தையை சாப்பிட்டுட்டு வாழ்வாங்க. அந்த மாதிரி மனிதர்களுக்கிடையே நிறைய வேற்றுமைகள் இருக்கத்தான் செய்யுது. ஆனாலும் எல்லோருக்கும் சரிசமமாக கிடைக்கிற ஒரே ஒரு இது என்னென்னா நேரம் மட்டும்தான். இந்த விஷயத்தில் ஒருத்தருக்கு 15 மணி நேரம், ஒருத்தருக்கு 18 மணி நேரம், ஒருத்தருக்கு 24 மணி நேரம்னு இல்லை. உலகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். ஒரு செகண்ட் கூட ஒருத்தனுக்கு அதிகமோ குறைவோ கிடையாது. இந்த 24 மணி நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையோட நிலை நிர்ணயிக்கப்படுகிறது. என்கிட்ட நிறைய இருக்கிற சொத்து, 7 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட முடியும்னு சொன்ன செல்வந்தர்கள் கூட தங்களுடைய நேரத்தை சரியாக பயன்படுத்தாதனால தெருக்கு வந்திருக்கவங்களையும் பார்த்துருக்கோம். பிறப்பால் பின்தங்கி வசதி இல்லாத ஒரு மனிதன் கூட தனக்கு கிடைத்த நேரத்தை முன்னேறணும், வளர்ச்சிக்கு பயன்படுத்தணும், உயரணுங்கிற மந்திரம் போல் உச்சரித்து அவங்க மிகச்சிறந்த உயரங்களை தொட்டு விட்டவர்களையும் நம்ம பார்த்துருக்குறோம். நேரத்தை சொல்லணும்னா 2 பக்கமும் கூர்த்தீட்டப்பட்ட கத்தின்னு தான் சொல்லலாம். அதை சரிவர பயன்படுத்த தெரியாட்டி அந்த நேரம்தான் நமக்கு முதல் எதிரியாக இருக்கும். என் நண்பன் ஒருத்தன் சொன்னான், என்னடா இப்படி இருக்க, ஏதாவது முயற்சி பண்ணி ஏதாவது தொழில் ஆரம்பிக்க. இல்லைடா, எனக்கு நேரமே சரியில்லைடா, தை பிறந்தாதான் நான் தொழில் ஆரம்பிக்கலான்னா. அவன் சொன்னது மாசி மாதம். தை பிறக்கிறதுக்கு இன்னும் 11 மாதம் இருக்குது. ஏன்டா இவ்வளோ நாள் இருக்காடா அப்படின்னா, பரவாயில்லடா என்ன பண்ணுறதுன்னு சாதாரணமாக சொல்லிட்டு போகிறான். நேரத்தில் நல்ல நேரம் கெட்ட நேரங்கிறது இல்லைங்க. சந்தானம் ஒரு படத்தில் சொல்கிற டைலாக் மாதிரிலாம், நண்பன்னாலே நல்லவன் தான், இதில் நண்பனில் கெட்டவன் எது நல்லவன் எதுங்கிற மாதிரி நேரத்துலேயும் நல்ல நேரம் கெட்ட நேரங்கிறது இல்லை. எந்த முயற்சியாக இருந்தாலும், எது ஒரு இது ஆரம்பிக்கணுன்னாலும் உடனே ஆரம்பிக்கிறது தான் சிறந்தது. இதற்காக தான் வள்ளுவரும் எண்ணி துணிக கருமம் என்று சொன்னார். உலகத்தில் ஒரு வினாடி கூட மகா முக்கியம் என்று நினைத்து நேரத்தை அருமையாக பயன்படுத்தும் மனிதர்கள் உலகெங்கும் நிறைய இருக்கிறார்கள். இப்படி இருப்பவர்களே சாதிக்கிறார்கள். அந்த விதத்தில் நமக்கு நேர உணர்வு என்பது போதாது. நேரத்தின் அருமை தெரியணும்னா சில உதாரணங்களை சொல்கிறேன். சில மனிதர்களை சந்திக்கணும். ஒரு வருஷத்தோட அருமை உணரணும்னா 5 மார்க் கம்மியாக வாங்கி ஃபெயிலான ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்தா சரி, அவன் கத்துவான், கதறுவான், ஐயோ ஒரு சின்ன இது கவனக்குறைவால் விட்டுட்டனே, இன்னும் அவர் 5 மார்க் சேர்த்து எடுத்திருந்தா ஒரு வருஷமாக படித்த பாடத்தையே படிக்க வேண்டியது போயிருக்காத, என் படிப்பு ஃபுல்லாக போயிடுச்சே அப்படின்னு வருத்தப்படுவான். 1 மணி நேரத்தோட அருமை தெரியணுன்னா டாக்டரை கேளுங்க, அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு ஆக்சிடெண்ட் ஆன நபரை கூட்டு வந்திருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியோ 1 மணி நேரத்துக்கு முன்னாடியோ கூட்டு வந்திருந்தா இவரை காப்பாற்றிருக்கலாமே அப்படின்வாங்க. அதுக்கு தான் நம்ம விபத்து நடந்ததுலேருந்து அந்த நபரை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற நேரத்தை தான் கோல்டன் ஹவர்ஸ்னு நம்ம சொல்கிறோம். எவ்வளோ சீக்கிரம் கொண்டு போகிறோமோ அப்போ தான் நம்ம அந்த உயிரை காப்பாற்றி விட முடியும். 10 நிமிஷத்தோட அருமையை கேட்கணுன்னா, லவ் பண்ணுறாங்க தெரியுமா, காதலிக்கிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட தான் கேட்கணும். அந்த பொண்ணு பஸ் ஸ்டாண்டில் காத்துக்கிட்டே இருப்பாள், அவன் வந்து சேர மாட்டான். பார்க்குறவங்களாம் இவ்வளோ என்ன யாரையாரக்க பார்த்துட்டு, என்னடா இது பஸ்லேயே ஏற மாட்டுது, வீட்டுக்கும் போக மாட்டுது, என்ன தான் பண்ணிகிட்டு இருக்குன்னு நினைப்பான். ஆனால் அவனுக்கு என்ன பிரச்சனையோ அந்நேரத்தில் தான் அவன் சொந்தக்காரன் வந்துட்டு அவன்கிட்ட ஏதாவது பேசிகிட்டு இருப்பான். இந்த மாதிரி 10 நிமிஷம் உணரணும்னா அது காதலிக்கிறவங்களுக்கு தான் அந்த நிமிஷத்தோட அருமை புரியும். அதே மாதிரி 1 நிமிஷத்தோட அருமையை உணரணுமா, இந்த கடைசி நேரத்தில் ட்ரெயினில் கோட்டை விடுவாங்க பாருங்கள், அவன் வந்து ஸ்டேஷனில் இறங்கி ஓடி வருவான், கடைசியாக போகிற பெட்டியை, அதான் லாஸ்ட் வேகன்னு எழுதியிருக்குமே, அந்த பெட்டியை பரிதாபமாக பார்த்து மூச்சு விட்டுட்ருப்பான். அதே மாதிரி 1 செகண்டோட 1 வினாடியோட அருமையை உணரணும்னா
ரோடு ஆக்சிடென்ட் சந்திச்சிருப்பான் பாருங்க, அவன் கேளுங்க, டேய் மச்சான் நான் லெஃப்ட்டில் திரும்பலான்னு நினைக்கிறதுக்கு போது அவன் தட்டிட்டான்டா என்ன அப்படின்வான். அவன் திரும்பி இருந்தால் இது நடந்திருக்காது. இது ஒரு செகண்டில் தவற விட்டவர்கள். மில்லி செகண்ட் என்ன உண்டு, அந்த மில்லி செகண்ட் அளவில் தவற விட்டவங்களும் நிறைய உண்டு. இப்போ ஓட்டப்பந்தயத்தை எடுத்துக்கங்க. நம்ம ஊர் தங்க மங்கையாக இருந்த பிடி உஷா இருக்காங்களே, அவங்க கூட சில நேரங்களில் அவங்க 10வது இடம் கூட வந்திருக்காங்க. 10வது இடங்கிறது பெரிய வித்தியாசம் இல்லை. முதலிடம் வந்தவதிலிருந்து சில மில்லி செகண்ட் அளவு தான் வித்தியாசம். இந்த மில்லி செகண்டில் கோட்டை விடுறவங்களோட எண்ணம் எவ்வளோ வருத்தமாக இருக்கும் தெரியுமா? 4 வருஷம் 5 வருஷமாக ட்ரைனிங் எடுத்து ஓடி கடைசியில் வந்து ஒரு மில்லி செகண்டில் பதக்கத்தை கோட்டை விடுறான்றப்போ அதில் இருக்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை அது ரொம்ப மனுஷனை பாதிக்கும். என்னடா இவன் இப்படி உதாரணமாக சொல்லிக்கிட்டே போகிறான்னு பார்க்குறீங்களா? இதை விட இன்னும் மைக்ரோ செகண்ட் இருக்குது. அமெரிக்க அறிஞர் ஃபாரட்ங்கிறவர் இப்படி தான் சொல்கிறார், மனிதன் தன்னுடைய ஆற்றலில் 30% வீணாக தான் செலவழிக்கிறான். இந்த ஆற்றலோட 30% வீணாக தான் செலவாகுது. லோன்னு சுற்றி ஒரு காரியத்தை சாதிக்கிறோம். அதை நம்ம யோசிச்சிருந்தா ஒரு ஃபோன்லேயே அந்த காரியத்தை முடிச்சிருக்க முடியும். அவர் சொல்கிற இன்னொரு விஷயந்தான் நம்மளை பேரதிர்ச்சிக்கு உண்டான வைக்கிது. யாராக ஒருத்தர் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் நம்ம 60% நேரத்தை வீணடிக்கிறோமா? இது தகுமா? இது நியாயமா? நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மற்ற விஷயங்களை விட நேர விரயம்தான் மிக மோசமானது என்பதை நாம் உணர வேண்டும். மற்றவற்றையெல்லாம் நாம் திரும்பி சம்பாதித்து கொண்டு விடலாம். ஆனால் நேரத்தை இழந்தால் மட்டும் அதை திரும்ப சம்பாதிக்க முடியாது. போன காலங்கள் போயொழியட்டும், இன்னும் புது மனிதர்களாக உருவெடுப்போம். கண்ணெதிரே வருகின்ற காலம், இனி வருங்காலம் என்ற வடிவத்தில் கொட்டி கிடக்கும் நேரத்தையாவது சரிவர பயன்படுத்துவோம். இனியேனும் நேரத்தை குறைத்து மதிப்பிட வேண்டாம். அண்டாகாசம் அபுகாகசம் திறந்தது சீசே என்று சொல்லி அலிபாபா குகையில் நுழைந்த கதையாய் இந்த பொன்னுலகிற்கு நாம் வந்திருக்கிறோம். இருக்கின்ற நேரத்தை சரிவர பயன்படுத்தி கொண்டால் இங்கே அள்ளிக்கொண்டு செல்ல நிறையவே இருக்கின்றன. அன்புள்ளங்களே, நட்புக்களே, வாழ்க்கை தேவைகளுக்கேற்ற வளமான செல்வங்கள் நம்மை சுற்றி கொட்டி கிடக்கும் பொழுது இவற்றை புறக்கணித்து விட்டு தூங்கி வழிந்து கொண்டும் வீணை அரட்டை அடித்து கொண்டும் பொழுதை கழித்து கொண்டிருக்கிறோம். சரி, என்னதான் செய்ய சொல்கிறீங்க என்கிறீர்களா? இனி வரும் பகுதிகளில் நான் அதை பற்றி விரிவாக சொல்கிறேன். நன்றி.